நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 3ஆம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 24ஆம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைகிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். 15ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரங்க அமைதியான தோற்றத்தை அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையும் கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் அதிகமாகவே வேதனைப்பட்டு இருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களுக்கும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுமே உங்களை பயன்படுத்திக்கிடுவாங்க. தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் திரும்ப அவங்களுக்கு ஒரு தேவை வரப்போ உங்ககிட்ட வந்து நிற்பாங்க. அப்படி நிற்கிறப்ப கூட நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் உதவி செய்யக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் பெருசாக வெளியே காட்டிக்காதவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டமும் வேதனையும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களை என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறதுக்கு கூட ஆள் இருந்திருக்காது. நீங்களே உங்களை ரீபில்ட் பண்ணி நீங்களே உங்களை சரி பண்ணி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்கு மட்டும் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அதுக்காக தினம் கஷ்டப்படக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரவங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 20ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நடைபெற இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. இதை சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. கடந்த 3 வருஷமாகவே மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டத்தை கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சனிப்பயிற்சி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக தேடி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலமாக உங்களுக்கு முழுக்க அமைஞ்சிருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்கு முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அதிலிருந்து மீண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டையோட மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு எதிரியே கிடையாது. எதிரிகள் எல்லாருக்குமே அழிவு காலம்தான். யமனையே எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னா அது மிதுன ராசிக்காரவங்க தான். எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, எல்லாருக்கும் மனதார உதவி செய்யக்கூடியவங்க. மிதுன ராசிக்காரங்க பால் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குமோ அதை விட வெண்மையான மனம் கொண்டவங்க. மிதுன ராசிக்காரவங்களுக்கு உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது.
இருந்தாலும் கூட உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே வருகிறார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோகமான காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாக நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்துருந்துருப்பீங்க. பொருளாதாரத்தில், தொழிலில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரத்தையும் தொழிலையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால, அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்கர உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால் வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்காக அதிகரிக்க போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை பேங்க் சைட் ட்ரை பண்ணாலும் சரி, ப்ரைவேட் ஜாப் சைட் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். இது நாள் வரைக்கும் நீங்கள் குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போகணுமே அப்படின்றதுக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையிலிருந்து உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வரக்கூடிய நாட்களில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். வரக்கூடிய நாட்களில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதனால் வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக மாறும். உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த 6-7 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து மறுமணம் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு உங்கள் சொந்தக்காரவங்க, நண்பர்கள் எல்லாம் தராமல் ரொம்ப நாட்களாக இழுத்தடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. விரைவில் அந்த பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. உங்கள் எளிய பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சுப நிகழ்ச்சி, சுப செலவு அப்படிங்கிறது நடக்க இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக முடிய போகுது. 2025 முடிஞ்சு 2026க்கு நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முடிஞ்சு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அனைத்தையும் கட்டி முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்கிறார். மிதுன ராசிக்காரர்கள் அச்சுறுத்திட்டு வந்த உடல் பிரச்சனைகள், நோய்கள் அனைத்துமே விரைவில் மருத்துவத்தால் விலகப் போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. வரக்கூடிய நாட்களில் காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மிதுன ராசிக்கான பொது பலன் தான். உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ப, உங்களுடைய கிரகநிலைக்கு ஏற்ப, உங்களுடைய கட்டத்துக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.